எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வேகன்சி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 155 போஸ்ட் இருக்கு. அந்த மதுரை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜ்குள்ளார அதுக்குள்ளார இருக்க நிறைய வில்லேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த வரீங்க சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் வந்து அங்கங்க ஸ்ட்ரக் ஆகும், அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ மொத்தம் 155. ஸோ மதுரை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பத்தி பார்க்கலாம். ஸோ போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட் 155 சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 11,100 35,100. குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 37. ஸோ ஸ்டார்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து 17 கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்ல. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 15/11/2025. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வேகன்சி டீட்டெயில் பற்றி பார்க்கலாங்களா? சரி, தாலுக்கு நேமே இந்த பக்கம் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. திருப்பரங்குன்றம், பெரியார், வெஸ்ட் தாலுக்கு அந்த மாதிரி கொடுத்து கீழே எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th படிச்சிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் 21 to 37 பார்த்தோம். சேலரி பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தோம். செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா ஆஸ் பர் இது பண்ணி பார்த்தோம்னா அந்த எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி குவாலிஃபைட் கேண்டிடேட் அவங்களே கால் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார் அந்த போஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணி நான் அது கீழே லிங்க் அனுப்புறேன். லிங்க் அனுப்புறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட முக்கியமான லிங்க் எல்லாமே அனுப்புறேன். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பரங்குன்றம்னா அதுக்கான இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்க வந்து பிரிண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல என்னென்ன கிராமம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலிடங்குளம், கொம்பாடி, விழாக்குளம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா என்ன உங்களது வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு டைம். ஓகேங்களா? பிசி அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது இருக்கிறது அது மாதிரி தகுதி இது எல்லாமே ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கோங்க. என்ன வில்லேஜ்க்கு அப்ளை பண்றான்னு பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அந்த வில்லேஜ் தாலுக்குல இல்லை அப்படின்னா நீங்க அப்ளை பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கீழே வந்து கொடுக்குறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன மதுரையில எந்த வட்டத்துக்கு நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி 3 மாதங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இங்க ஒட்டி உங்களோட பேரு தமிழ்ல இங்க ஆங்கிலத்துல நிரப்பி மற்ற இதெல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் இருக்கு, மிதிவண்டி ஓட்ட தெரியுமா, இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி அந்த 4 இடம் சைனு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து என்னென்னாலும் என்னைக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. கல்வி சான்றிதழ் 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, அது அடுத்த ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, முன்னுரிமை கோருவரா இருந்தா அதுக்கான சான்று, ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா அதோட நகல், வேலை வாய்ப்பு பதிவு அட்டை இருந்துச்சுன்னா அதோட நகல். ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசைப்படி அந்த ஆவணங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பெருநர் வந்து வருவாய் வட்டாட்சியர் அப்படின்னு போட்டு கீழே வந்து என்ன வட்டம் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, பெருங்குன்றம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி என்ன வட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபில் பண்ணி என்ன பண்றீங்க, அந்த அட்டாச் பண்ண வேண்டியதுலாம் அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ் ஒன்று நான் காட்டேன் இல்லையா, நோட்டிஃபிகேஷன்ல அட்ரஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கு அப்படின்னு ஈஸ்ட் தாலுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கலாம். இப்போ இதுல வந்து கீழே வந்து அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க அந்த அட்டாச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, அதை எங்க இது பண்ணணும் சொல்றாங்க பாருங்க. அதில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை நேரிலோ அல்லது பரிவஞ்சல் மூலமாகவோ உசிலம்பட்டி, சப்போஸ் அந்த தாலுக்கு உசிலம்பட்டி அப்படி இருந்துச்சுன்னா உசிலம்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எதிர்வரும் 15/11/2025 அன்று அனுப்பி வைத்திட வேண்டும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுருங்க. உசிலம்பட்டி வருவாய் வட்டாட்சியர் உங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியும் இல்லையா, அதுக்கு அனுப்பிவிட்டுருங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து இப்போ வேற ஏதாவது வட்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சரி, அந்த அட்ரஸ் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிவிடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது உசிலம்பட்டினா அந்த கிராமம். இப்போ எடுத்து பார்க்கணும், நம்ம உசிலம்பட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். ஓகே, நம்மளோட இனம் என்னது, எஸ்சியா, எஸ்டியா, பிசிஎம்மா? ஓகே, இருக்கு, பிசிஎம் இருக்குப்பா. பொதுவா பெண்ணா அப்படின்னு பார்த்தா பெண்ணுக்கு மட்டும் தான் இருக்கு, பொதுக்கு வந்து இல்ல. சரி, ஓகேப்பா, அப்ப நாம அப்ளை பண்ண முடியாதுன்னு விட்டுறணும். அதுவும் பாத்தீங்கன்னா முன்னுரிமையற்றவர்கள், ஆதரவற்ற விதவை. ஓகேங்களா? இடம் ஒதுக்கீடு பாருங்க யார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முன்னுரிமையற்றவர்களும்
இல்லைன்னா ஆதரவற்ற விதவை யாரோ ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிராமம் தான் வேணும்னா அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கிராமம் தான் நான் பஸ்ல போய்க்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன வட்டமோ அதுக்கான நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான முக்கியமான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. மதுரையில் இருக்கவங்களோ இல்லை இங்க பண்றவங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, முதல்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.